Good morning students. நம்ம ரியல் அனாலிசிஸ்ல ப்ரீவியஸ் வீடியோக்குள்ள என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி ஆஃப் எ ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். கவனிங்க, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது இங்கே எக்ஸ், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த லைன். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். இப்படி கர்வ் அதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் இந்த ஃபங்க்ஷனை நம்ம சீன்ற பாயிண்டில் சீன்ற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், சீன்ற அந்த பாயிண்டில் எஃப் டிஃபைன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் டிஃபைன் பண்ணியிருந்தால் போதும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது சிங்கிற பாயிண்ட்லன்னு நம்ம சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா, எப்சிலான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி நம்ம சூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டெல்டான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சச் தட் சி ப்ளஸ் டெல்டா அண்ட் சி மைனஸ் டெல்டா. இப்போ இந்த இன்டர்வலில் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ இந்த இன்டர்வலில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். சரிங்களா, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ இந்த இன்டர்வல்குள்ளே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த இன்டர்வல்லேருந்து நம்ம எக்ஸை சூஸ் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ இந்த இன்டர்வலில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம சிக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சீன்ற பாயிண்டில் எஃப்க்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் நம்ம ரைட் சைடு லிமிட், லெஃப்ட் சைடு லிமிட்னு தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது சீன்ற அந்த பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி ப்ளஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது சிக்கு ரைட் சைடில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இந்த ரைட் சைடில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ இந்த இன்டர்வல்குள்ளே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். சரிங்களா, அப்போ அதனுடைய வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லலாம், எல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி மைனஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது சிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ இந்த இன்டர்வலில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். அதையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எல். அதனுடைய லிமிட் என்னன்னு சொல்லுவோம், நம்ம எல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டூ லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சீன்ற அந்த பாயிண்டில் எஃப்க்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த டூ கண்டிஷன்ஸையும் சேர்த்து நம்ம டெஃபினிஷனாக எப்படி சொல்லுவோம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா. அதாவது இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும், அதாவது சியினுடைய டெல்டா நெய்பர்ஹுட்டில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும், லெஸ் தென் எப்சிலானா நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். இதுதான் நம்ம லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். தென் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு சொல்லுவோம், இப்போ அந்த சீன்ற பாயிண்டில் எஃப்ஐ கண்டினியூவஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சீன்ற அந்த பாயிண்ட்லையும் எஃப்ஐ நம்மளால் டிஃபைன் பண்ண முடியணும். கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதனுடைய வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லுவோம் எஃப் ஆஃப் சி. சீன்ற அந்த பாயிண்டில் எஃப்னுடைய வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், எஃப் ஆஃப் சி அப்படின்னு தெரியும். இந்த லிமிட் சீன்ற அந்த பாயிண்டில் எஃப்ஐ டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்படி டிஃபைன் பண்ணியிருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எஃப்ஐ வந்து நம்ம கண்டினியூஸ்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், லெஃப்ட் சைடு லிமிட், ரைட் சைடு லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும். ரெண்டு வேல்யூவும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், எஃப் ஆஃப் சிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி ப்ளஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம இங்கே லிமிட்னா எல்லுன்னு அப்ளை பண்ணுறோம் இல்லையா. இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சியினுடைய வேல்யூ, அதாவது எஃப்னுடைய வேல்யூ அட் சி. சரிங்களா, தென் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி மைனஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ். இதனுடைய வேல்யூ நமக்கு என்னென்னு இருக்கணும், எஃப் ஆஃப் சின்னு இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி லெஸ் தென் டெல்டா. இந்த டெல்டா நெய்பர்ஹுட்டில், சியினுடைய டெல்டா நெய்பர்ஹுட்டில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும், நமக்கு லெஸ் தென் எப்சிலானா எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போது இந்த டூ வேல்யூஸும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி ப்ளஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி மைனஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரணும், நமக்கு எஃப் ஆஃப் சி அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு சொல்லலாம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். திரும்பவும் நான் சொல்கிறேன், ஒரு சீன்ற அந்த பாயிண்டில் எஃப்க்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா, சிக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதே பாயிண்ட் சியில் எஃப்ஐ கண்டினியூஸ்னு நம்ம சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ரைட் சைடு லிமிட், லெஃப்ட் சைடு லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும், ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் அதனுடைய வேல்யூ எஃப் ஆஃப் சிக்கும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது எஃப்னுடைய வேல்யூ அட் எ பாயிண்ட் சி என்ன எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் சியில் எஃப்ஐ நம்ம என்னென்னு சொல்லலாம், கண்டினியூஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி பார்க்கலாம். இப்போ கவனிங்க, let f be a function defined on an interval I if f be discontinuous at a point c belongs to I. அதாவது எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஐன்ற இன்டர்வலில் டிஃபைன் பண்ணுறாங்க. தென் எஃப்க்கு எஃப் வந்து டிஸ்கன்டினியூஸாக இருக்கும் at a point c. சரிங்களா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதை ஒன் பை ஒன்னாக நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, எஃப் ஹேஸ் அ ரிமூவபிள் டிஸ்கன்டினியூட்டி. இந்த எஃப்க்கு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, ரிமூவபிள் டிஸ்கன்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாயிண்ட் சியில் எப்போ சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் பட் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. அதாவது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்னா என்ன அப்படி கண்டிஷனுங்கிறத இப்போ தான் நம்ம பார்த்தோம். இப்போ எஃப்ன்ற சின்ற அந்த பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி ப்ளஸ் 0
f of x is equal to limit extending to c minus 0 f of x. இந்த ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இதை தான் நம்ம எல்லுன்னு எடுத்துட்டோம், இதுவும் எல்லுன்னு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்து இந்த ரெண்டு வேல்யூவும் எதுக்கு நாட் ஈக்குவலாக இருக்கணும்? எஃப் ஆஃப் சிக்கு நாட் ஈக்குவலாக இருக்கணும். இப்படி இருந்ததுன்னு சொன்னால் எஃப் நம்ம என்னன்னு சொல்லலாம்? டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அந்த டிஸ்கண்டினியூட்டி என்னன்னு சொல்லலாம்? ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி at a point C அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ செகண்ட் அடுத்த டிஸ்கண்டினியூட்டி என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் f has a discontinuity of the first kind from the left at C if limit extending to c minus 0 f of x exists but is not equal to f of c. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? limit extending to c minus 0 f of x வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் which is not equal to f of c. லெஃப்ட் சைட் லிமிட் மட்டும் f of c க்கு நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா இது என்னன்னு சொல்லலாம்? discontinuity of the first kind from the left at p அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது discontinuity of the first kind from the left at c அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்த டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம் நம்ம. f has a discontinuity of the first kind from the right at c if limit extending to c plus 0 f of x exists but is not equal to f of c. அதாவது என்ன சொல்கிறாங்க? limit extending to c minus c plus 0 f of x exists which is not equal to என்னன்னு சொல்கிறாங்க? f of c. இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் எஃப்க்கு இந்த டிஸ்கண்டினியூட்டி நம்ம என்னன்னு சொல்லலாம்? discontinuity of the first kind from the right at c. discontinuity of the first kind from the right at c அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் f has a discontinuity of the first kind. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? first kind from the left at c and discontinuity of the first kind from the right at c ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போது discontinuity of the first kind at c நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க? லிமிட் extending to c f of x exist ஆகும் and limit extending to c plus 0 f of x exist ஆகும், then c minus 0 f of x ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும். ரெண்டும் என்னவா இருக்கணுமா? நாட் ஈக்குவலாக இருக்கும். இப்படி இருந்ததுன்னா நம்ம எஃப்க்கு என்னென்ன டிஸ்கண்டினியூட்டி சொல்லலாம்? டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் அட் சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டுமே அதாவது லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c plus 0 f of x and லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c minus 0 f of x exist but are unequal. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டிஸ்கண்டினியூட்டி என்னன்னு பார்க்கலாம். f has a discontinuity of the second kind from the left at c if limit extending to c minus 0 f of x does not exist. அதாவது லெஃப்ட் சைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை சீன்ற அந்த பாயிண்டில் அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்கண்டினியூட்டி என்னன்னு சொல்லலாம்? நம்ம டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் f has a discontinuity of the second kind from the right at c. இது லெஃப்ட் அட் சின்னு நம்ம சொல்லுவோம், இங்கே ரைட் அட் சி. நம்ம என்ன சொல்லலாம்? எப்போ சொல்லலாம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c plus 0 f of x does not exist. அதாவது ரைட் சைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் தென் அந்த டிஸ்கண்டினியூட்டியை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்ட் ஃப்ரம் த ரைட் அட் சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் f has a discontinuity of the second kind. இங்கே காமனாக செகண்ட் கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு லிமிட்டுமே எக்ஸிஸ்ட் ஆகாது. சரிங்களா? ரைட் சைட் லிமிட் அண்ட் லெஃப்ட் சைட் லிமிட் ரெண்டு லிமிட்டுமே எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சீன்ற அந்த பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா f has a discontinuity of the second kind at c அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க, இப்போ 3 டிஸ்கண்டினியூட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. என்ன சொன்னேன்? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c f of x எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் சைட் லிமிட் ரைட் சைட் லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும். எதுக்கு நாட் ஈக்குவலாக இருக்கும்? f of cக்கு நாட் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட். ஃபர்ஸ்ட் கைண்டில் என்ன பார்த்தோம் நம்ம? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c plus 0 f of x எக்ஸிஸ்ட் ஆகும் which is not equal to f of c அப்படின்னு சொன்னால் discontinuity of the first kind from the right at c அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c minus 0 f of x not equal to f of c அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்ன? இந்த டிஸ்கண்டினியூட்டி என்ன சொன்னோம்? discontinuity of the first kind from the left at c அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c plus 0 is not equal to f of x is not equal to limit extending to c minus 0 f of x இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்கண்டினியூட்டி நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் தேர்டாக நம்ம என்ன பார்த்தோம்? டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்ட். செகண்ட் கைண்ட்லேயும் நம்ம 3 ஃபார்ம்ஸில் நம்ம பார்த்தோம். அதாவது லெஃப்ட் சைட் லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c plus 0 f of x எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை, ரைட் சைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல f has a discontinuity of the second kind from the right at c அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுவே லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c plus c minus 0 f of x
எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதை என்னென்னு சொல்லுவோம் நம்ம எஃப் ஹாஸ் அ டிஸ்கன்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் அட் சி அப்படின்னு சொன்னோம். அதுவே ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் எஃப் ஹாஸ் அ டிஸ்கன்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்ட் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கவனிங்க, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? sin x by x when x is not equal to 0 which is equal to 0 when x is equal to 0 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக டிஸ்கன்டினியூட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் 0ங்கிற அந்த பாயிண்ட்டில் மட்டும் தான் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வேரி ஆகுது. மற்ற நாட் ஈக்குவல் டு 0 அதாவது 0 இல்லாத வேல்யூ எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் sin x by xன்னு நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுனால மற்ற பாயிண்ட்லலாம் எஃப் கண்டினியூஸ். அப்போ 0ங்கிற அந்த பாயிண்ட்டில் மட்டும் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போது அட் சின்ற அந்த பாயிண்ட்டில் எஃப் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன். என்ன செக் பண்ணணும்? லிமிட் x tends to c plus 0 f of x எக்ஸிஸ்ட் ஆகணும். அண்ட் லிமிட் x tends to c minus 0 f of x இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகணும். ரெண்டும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? f of cக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் சிங்கிறது என்னன்னு சொன்னேன்? 0 அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? லிமிட் x tends to 0 plus 0 இதனுடைய வேல்யூ நம்ம பார்க்கணும். இப்போ 0 plus 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0வுக்கு ரைட் சைடில் 0 நோக்கி வரும்பொழுது, அதாவது 0 நம்ம இங்கே எடுத்துக்கிறோம்னா 0வுக்கு ரைட் சைடில் 0 நோக்கி எக்ஸ் வரும்பொழுது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ. அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தான் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுவோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்னன்னு சொல்கிறோம் நம்ம? sin x divided by x. அப்போ லிமிட் இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா லிமிட் x tends to 0 sin x by x. sin x by xனுடைய வேல்யூ லிமிட் x tends to 0 sin x by x நமக்கு என்னன்னு தெரியும்? 1 அப்படின்னு தெரியும். நம்ம நோட் பண்ணியாச்சு. திரும்ப லிமிட் x tends to 0 minus 0 f of x. இப்போ இந்த இடத்துல அதாவது 0வை எங்கேருந்து அப்ரோச் பண்ணுது? எஃப் அதாவது 0வுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எக்ஸ் வந்து என்ன பண்ணுது? 0வை அப்ரோச் பண்ணுது. அப்போ 0வுக்கு லெஃப்ட் சைடில் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் பார்த்தோம்னா 0வுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடு ரெண்டுமே நமக்கு என்ன தான்? sin x by x தான். அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு லிமிட் x tends to 0 sin x by f of xனுடைய வேல்யூ sin x by xனே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இதனுடைய லிமிட் வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்? 1 அப்படின்னு நமக்கு தெரியும். தென் எஃப் ஆஃப் 0ங்கிற அந்த பாயிண்ட்டில் எஃப்னுடைய வேல்யூ என்ன? எக்ஸ் 0வாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ நம்ம என்னென்னு கொடுத்துருக்காங்க? 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தர்ஃபோர் இதனுடைய வேல்யூ 0ன்னு நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் லிமிட் x tends to 0 plus 0 f of x எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் லிமிட் x tends to 0 minus 0 f of x எக்ஸிஸ்ட் ஆகுது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. விச் இஸ் நாட் ஈக்குவல் டு f of 0வாக இருக்குது. அப்போது என்னென்னு சொல்லலாம்? அந்த டிஸ்கன்டினியூட்டியை f has discontinuity, ரிமூவபிள் டிஸ்கன்டினியூட்டி. என்னென்னு சொல்லலாம்? ரிமூவபிள் டிஸ்கன்டினியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.